எல்லாருக்கும் வணக்கம். நான் விருக்ஷம் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேட்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டோட சிஇஓ பாலமுருகன் சந்தர். கோயம்புத்தூரில் விருக்ஷம் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து 2 வெர்டிக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறோம். வெர்டிக்கல் விருக்ஷம் கராஜ் அப்படிங்கிற நேம்லையும், விருக்ஷம் மொபிலிட்டி அப்படிங்கிற நேம்லையும் மைக்ரோ மொபிலிட்டின்ற ஒரு கண்டென்ட்டை ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதில் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து விருக்ஷம் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் வெஹிக்கிள்ஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெஹிக்கிள் ரைடர்ஸ் எல்லாத்துக்கும் வெஹிக்கிள்ஸ் ரெண்டல் கொடுக்கறதுக்காக இது ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது யூலு பைக்ஸ் அப்படிங்கிறது பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அண்ட் அவங்க ஒரு எம்என்சி. இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 58,000 வண்டி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வி ஆர் பார்ட்னரிங் வித் தம் அண்ட் வித் யூலு. விருக்ஷம் மொபிலிட்டி ஹேஸ் டிப்ளாய்டு 100 வெஹிக்கிள்ஸ், 100 வண்டி இப்போ முதல் கட்டமாக சிங்காநல்லூரில் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அங்கே இருக்க டாக் ஸ்டோர்ஸ்க்கு, அங்கே இருக்க ரைடர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம். அதுக்கான ஸ்வாப்பிங் ஸ்டேஷன், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சிங்காநல்லூர்லேயே கொடுக்குறோம். இது எல்லாத்த விட இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இவி பைக்ஸ் அப்படிங்கும்போது வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா சார்ஜிங் எல்லாமே அவங்களே பண்ணுற மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ்லாம் ரைடர்ஸே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கம்பினேஷன் வித் யூலூவில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், வி ஓன் அவர் ஓன் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன், சார்ஜிங் யூனிட் எல்லாமே இருக்குது. அண்ட் ரைடர்ஸ் வந்து டெய்லி ரெண்ட் சார்ஜ் பே பண்ணிவிட்டு அந்த பைக் எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் ஸ்வாப்ஸ் கூட அவங்க பண்ணிக்கலாம். லைக் பேட்டரி வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 60 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும்போது மறுபடியும் வந்து நம்மகிட்ட இன்னொரு பேட்டரி வாங்கிட்டு போயிடலாம். இட் வில் டேக் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்வாப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரைடர்ஸ்க்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவங்க எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. பேட்டரி என்ன இருக்குது, மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறது, வண்டி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறது, அது பற்றி எதுவுமே இல்லாமல் எந்த வண்டி வேணாலும் எடுத்து தே கேன் டிரைவ். மெயின்டெனன்ஸ் என்டையர் நம்ம பார்த்துக்கிறோம். அன்டில் ஃபிசிக்கல் டேம்பர் மட்டும் அவங்க ஸ்கோப்பில் இருக்கும். மற்றபடி பேட்டரி மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ பைக் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க தேடி போகாமல் நம்ம பைக்ஸ் ரெண்டலுக்கு எடுத்து அவங்க இதுக்கான ஒரு ரெவன்யூ சோர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாழ்வாதாரம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிஸ்னஸ் மூலியமாக, இந்த வெர்டிக்கல் மூலியமாக நிறைய குறையும் நம்பிக்கையிலையும். அண்ட் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால க்ரீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், கோ க்ரீன் அப்படிங்கிற கான்செப்டில், ஸோ கார்பன் எமிஷன் ஜீரோ கொண்டு போகிற ஒரு நோக்கத்தோடையும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்குது. ஸோ இது மல்டிப்புளாக நிறைய விஷயங்கள் இதில் பெனிஃபிட் இருக்கிறதுனால மியூச்சுவல் வின்-வின் சிச்சுவேஷன் ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தொழில் பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணுற நாங்களும் ஜெயிக்கிறோம். வேலை இல்லாமல் வண்டி இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களும் அவங்களுக்கான தேவையை நம்மக்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக சொல்லி இந்த நிறுவனம் விருக்ஷம் மொபிலிட்டி செயல்பட போகுது. யூலு கூட சேர்ந்து இப்போ 100 வண்டி இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் கொடுத்துருக்கோம். அண்ட் வி டார்கெட் 2 வருஷத்துக்குள்ளே இதே கோயம்புத்தூருக்குள்ளே 1000 வெஹிக்கிள்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டோர்ஸ் பக்கத்துலேயுமே அதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் இதே இப்போ ரிவீல் பண்ணுற அந்த பைக் மாடல்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாகவே இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா